ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ். அது அவங்க வந்து எப்படி ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு ட்ரேட் வந்து என்ட்ரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மள மாதிரி ரிட்டைல் ட்ரேடர்ஸுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூஸ், அதுக்கப்புறம் கம்பெனியோட ஏர்னிங்ஸ், கம்பெனியோட ரிசல்ட்ஸ், அப்புறம் பட்ஜெட், இதனால் மார்க்கெட்டில் எப்படி ஒரு இம்பேக்ட் ஆகுது, ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ரீவியஸாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட்ஸில் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பிளேயர்ஸ் தான் மார்க்கெட்டில். ஒன்று வந்து ரிட்டைல் பிளேயர்ஸ். ரிட்டைல் பிளேயர்ஸ்னால் யாரும் இல்லை, கம்மியான பணம் வச்சுருக்கவங்க. இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னா யாரும் இல்லை, அதிகமான பணம் வச்சுருக்கவங்க. ஓகேங்களா. ஸோ ரிட்டைல் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கம்மியான பணம் வச்சுக்கிறதுனால அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக தெரியாமல் ஒரு பொருள் 100 ரூபா விற்கிறன்ற பொருளை அவங்க வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே என்ட்ரி ஆகணுன்றது தெரியாமல் போய் நிறைய விதத்தில் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னா எல்லா இடத்துலையும் போய் என்ட்ரி ஆகிறது. ஸோ இந்த ஐ பாயிண்டில் போயிட்டு ஒரு பை ஆர்டர் போடுறது, அதே மாதிரி இந்த லோ பாயிண்டில் போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செல் ஆர்டர் போடுறது. ஸோ இது மாதிரி இன்கரெக்டாக பண்ணி நிறைய லாஸ் பண்ணுறதுனால நம்ம செபியே நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அது அவங்க மேலே தப்பு கிடையாது. ப்ராப்பரான மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ண தெரியாமையும் ப்ராப்பரான எஜுகேஷன் கண்டென்ட் அவங்கக்கிட்ட இல்லாததுனாலையும் அவங்க வந்து அந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாறுறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு 100 கோடி, ஒரு 200 கோடி, ஒரு 1000 கோடி, 10,000 கோடின்ட்டு எல்லாமே க்ரோஸ் கணக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரிஸ்க்கை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஸோ எப்போல்லாம் அவங்க வந்து மார்க்கெட்டில் ப்ராப்பரான வேல்யூ ஜோன் கிடைக்குதோ அப்போ தான் அவங்க வந்து பை பண்ணுவாங்க. மற்ற எல்லா டைம்லேயும் வந்து அவங்க பை பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி எல்லா டைம்லேயும் அவங்க அந்த பொருளை வந்து விற்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தட் மீன்ஸ் பிக் பிளேயர்ஸ். அவங்க யார் அப்படி பிக் பிளேயர்ஸ்னால் யார்? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான். பெருசாலாம் புதுசாக வானத்துலேருந்துலாம் அவங்க வந்து இல்லை, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான். வேறு யாரும் இல்லை, பெரிய பெரிய பேங்க்ஸ், எஸ்பிஐ, ஐஓபி, ஐசிஐசிஐ, கனரா பேங்க். ஸோ இது மாதிரி பேங்கிங் செக்டர் சொல்கிறோம்ல, அது மாதிரி பேங்க்ஸு. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் கம்பெனிஸை அந்த ஃபண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா. அது வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. ஒரு 4-5 செக்டார்ஸை கம்பைன் பண்ணி ஒரு 10 கம்பெனியை அந்த பேஸ்கெட்குள்ளே வச்சு, ஸோ அந்த ஃபண்டுக்கு ஒரு பேர் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அது ஸ்மால், ஒரு 1000 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப் கொடுப்பாங்க, ஒரு 10,000 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா மிட் கேப் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் வந்து கொடுத்துப்பாங்க. அதே ஒரு 50,000 கோடிக்கு மேலே இருந்துன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படி கொடுப்பாங்க. ஃப்ளெக்ஸி கேப்னால் இது எல்லாமே கலந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மணிஸ் எல்லாமே எங்கே போய் இன்வெஸ்ட் ஆகுது? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் மேலே தான் இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளுக்கு பெரிய பெரிய கேண்டில்ஸ் ஆகும், பெரிய பெரிய மூவாகவும் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எல்ஐசி. இப்போ ரீசெண்டாக எல்ஐசி கூட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடாக வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ப்ரோக்கரேஜ் ஃபண்ட்ஸ். நம்ம ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ப்ரோக்கரிங் நம்ம கொடுக்குறது அவங்களோட ஃபண்ட்ஸு. அப்புறம் பென்ஷன், பிஎஃப் ஃபண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் ஆப்ரேட் ஆகுது. அதிலிருந்து ஒரு செட் ஆஃப் ப்ராஃபிட்டை எடுத்து தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தராங்க. ஓகேங்களா. மோஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ட்ரேட் ஓவர் ஃபண்டமெண்டல் ஆஃப் த ஸ்டாக்ஸ். மோஸ்ட்டாக நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ரிட்டைல் ஃபோக்கஸ் பண்ணல, நிறைய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி A to Z எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாஸ்ட்டில், ஃப்யூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் வருமா, இல்லை லாங் டேர்முக்கு எப்படி, ஷார்ட் டேர்முக்கு எப்படின்ற எல்லா A to Z எல்லாம் அனலிசிஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த கம்பெனியில்
ஒரு ஷேரை வாங்குறதோ இல்லை அந்த ஷேரை விற்கிறதோ எல்லா அனலிஸும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறது பெரிய பெரிய பிளேயர்ஸ். ஓகேங்களா. சப்போஸ் அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபர்தராக இன்னும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை எப்படி அவங்க ஃப்யூச்சரில் ஷிஃப்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. குர்கானில் ஒரு ஆஃபீஸ் தான் ஒரு அல்காரிதமிக் ட்ரேடிங் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து 3,300 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. தட் மீன்ஸ் 3,300 கோடின்றது ஒரு வருஷத்தில் சாதாரண ப்ராஃபிட் கிடையாது. ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ அல்காரிதமிக் ட்ரேடிங்ன்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாப்புலராக ஆகிட்டுருக்கு. அல்காரிதமில் ஒரு மிஷின் கிட்ட ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸை கொடுத்து இந்த டைம் அனலிசிஸ் பண்ணி எப்போ வாங்கணும் எப்போ விற்கணுன்றதை நீயே பண்ணு அப்படின்ட்டு அதுக்கிட்ட ட்ரெயின் பண்ணுறது தான் அல்காரிதமிக் ட்ரேடிங். ஓகேங்களா. அதை மிஷின் லேர்னிங் கூட இன்கார்பரேட் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக கொண்டு வர போகிறாங்க ஃபர்தர் ஃபியூச்சர் செஷனில். ஹியூமனே இன்டர்ப்ரெட் பண்ணாமல் சிஸ்டமே நம்மளுக்கு ஒரு பை அண்ட் செல் என்ட்ரிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து கண்ட்ரோல் த மார்க்கெட் ஓவர் டெய்லி அண்ட் வீக்லி சார்ட். நம்ம சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் 2 விதமான இந்த சார்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேண்டில் வந்து கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 டே வச்சேன்னா அந்த 1 டேயில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கு, டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன், ஐ, லோ, க்ளோஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ரெட் கலரில் இருக்கிறது பியரிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பியரிஷ் கேண்டிலில் ஓப்பன் வந்து மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா. ஐ அண்ட் லோ பாயிண்ட் வந்து 2 புல்லிஷ் கேண்டலுக்கும் பியரிஷ் கேண்டலும் சேம் தான். ஐன்றது ஹையஸ்ட் பாயிண்ட், அந்த பர்டிகுலர் டேயில் ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ போயிருக்கு, லோன்றது அந்த பர்டிகுலர் டேயில் லோயஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ போயிருக்குன்றது தான் ஐ அண்ட் லோ. பட் பியரிஷ் கேண்டலில் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். புல்லிஷ் கேண்டலில் ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு டேயில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்குன்றத சொல்கிறது தான் டே சார்ட். ஓகேங்களா. அதுவே நான் இப்போ 1 வீக் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு கேண்டில் வந்து தட் மீன்ஸ் ப்ரைஸ் டிசிஎஸோட ப்ரைஸ் வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்றது சொல்கிறது தான் வீக்லி சார்ட். ஸோ பேரிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். தப்பாக சொல்லிட்டேன். புல்லிஷ் கேண்டிலில் ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். பேரிஷ் கேண்டிலில் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஐ அண்ட் லோ வந்து 2 கேண்டலுக்கும் சேம் தான். ஐன்றது மேலே இருக்கிற பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட். லோன்றது லோயஸ்ட் பாயிண்ட், கீழே இருக்கிற பாயிண்ட். ஓகேங்களா. இன்ட்ராடேயில் ஸ்விங் அண்ட் மூவ்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா. ஸ்விங்குனா ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்கிறேன். ஸ்விங்குனா ஸோ இப்போ இதை ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்துருக்கேன், அது வந்து ஒரு லோ பாயிண்ட். இங்கே வந்து ஒரு ஐ. நான் ஃபஸ்ட்டு சீரியஸ் 1ல் சொல்லியிருப்பேன் லோ, அதுக்கு மேலே போகிறது ஒரு ஐ பாயிண்ட் ஆர் ஐயர் ஐன்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஐயர் லோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து அதை விட இந்த ஐயை விட இது அதிகமாக இருக்கிறதுனால இது நெக்ஸ்ட் ஐயர் ஐ. திருப்பி இந்த லோவை விட இது மேலே இருக்கிறதுனால ஐயர் லோ. திருப்பி ஒரு ஐயர் ஐ, திருப்பி ஒரு ஐயர் லோ, திருப்பி ஒரு ஐயர் ஐ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஒரு ஸ்விங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3,373. ஸோ 3,373லேருந்து டைரெக்டாக 4,241 இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும். எப்படி நேராக பஸ்ஸை விட்டால் இப்போ சென்னையிலேருந்து விட்டால் திருச்சிக்கு போகுதில்ல, ஸோ அது மாதிரி டைரெக்டாக போகும்னா போகாது. ஒவ்வொரு ஊராக கிராமமாக சுற்றி தான் போகும். ஓகேங்களா. என்ஹெச் மாதிரி கிடையாது இது. ஓகேங்களா. ஸோ சுற்றி தான் போகிறதுனால இதோட ஸ்விங்கு வந்து ஒரு எப்படி சொல்லுது, இங்கேருந்து இந்த ஐக்கு போகும். அது மீன்ஸ் 3,701 கிட்ட வரும். அப்புறம் திருப்பி ஒரு லோக்கு வரும் 3,352. திருப்பி இந்த 3,700 உடச்சிட்டு மேலே போகும். அப்புறம் திருப்பி ஒரு லோ பாயிண்ட்டுக்கு வரும். அப்புறம் திருப்பி மேலே போகும், திருப்பி ஒரு லோ பாயிண்ட்டுக்கு வரும், திருப்பி மேலே போகும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஸ்விங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் ஸ்விங் மூவ் அப்படின்னு. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டுக்கு ஸோ இப்படி இதான் ஒரு ஐ பாயிண்ட், திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு இது லோன்றது ஒரு லோயர் லோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஐலேருந்து கீழே இருக்கிறதுனால இது ஒரு லோயர் லோ. இப்போ இது ஒரு லோயர் ஐ, திருப்பி பார்த்தீங்கன்னா லோயர் லோ. ஆனால் இந்த லோவை விட இது கீழே இருக்கிறதுனால லோயர் லோ. அப்புறம் திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
ஒரு எப்படி சொல்கிறது, இந்த லோயர் ஐயே இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுனால இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் ஃபர்தர் வீடியோவில் நான் சொல்ல இன்டெப்த்தாக போக விரும்பல. இப்போ இதுதான் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்விங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ ஸ்விங்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு. ஓவர் த டைம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கெய்னிங் மோர், ஆல்சோ கால் ஸ்மார்ட் மணி. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் அதிகமான பணம் வந்து பண்ணியிருப்பாங்க ரிட்டைல் ட்ரேடர்ஸோட. ஸோ அவங்க தான் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறதுனால அது பேர் ஸ்மார்ட் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து அதிகமான வால்யூம்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் இண்டிகேட்டர் சொல்கிறேன், வால்யூம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வால்யூம் இங்கே கிளிக் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேண்டில் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில். ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குன்னா அப்போ இங்கே பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பெரிய பெரிய பிளேயர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து தட் மீன்ஸ் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நம்ம சீரீஸ் 3ல் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே பிக் பிளேயர்ஸ் அவங்க என்ட்ரியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லிங் என்ட்ரியை போட ஆரம்பிச்சதுனால இங்கே வால்யூம் பாருங்கள் செம்ம அதிகமாக, ரொம்ப அதிகமாக நம்ம ட்ரேட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் 21.96 மில்லியன் ஆர்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் லார்ஜ் வால்யூம். ஒன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸும் இருப்பாங்க. இங்கே ரெட்டு காட்டுறதுனால இங்கே வெறும் செல்லர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த கேண்டில் என்டையராக கம்ப்ளீட் ஆனதுனால நம்மளுக்கு இப்படி தெரியுது. லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க இந்த கேண்டிலில். ஓகேங்களா? பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து போகும். சப்போஸ் செல்லர்ஸ் வின் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே வரும், பையர்ஸ் வின் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அவ்வளோதான். ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பை என்ட்ரி ட்ரேடை வந்து பை அப்படின்னு எடுத்தாங்கன்னா இன்னொரு இன்ஸ்டிடியூஷனோட மென்டாலிட்டி என்ன இருக்கும், செல் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் அந்த டக் ஆஃப் வாரில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டேரெக்ஷனில் தான் மார்க்கெட் போகும். ஓகேங்களா? நம்ம அதுக்கு நடுவில் ஸ்டக் பண்ணி நம்ம வந்து ராங்கான ஒரு என்ட்ரி வந்து நம்ம இந்த டைமில் வந்து எடுப்போம். கீழே போகிற மார்க்கெட்டில் நம்ம மேலே அப் ட்ரெண்டில் போகுதுன்ட்டு பை என்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51.50. ஓகேங்களா? 51.50. ஓகேவா? ரிட்டெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. லிமிட்னா மார்க்கெட் எப்போ 51 இதுலேருந்து ஒரு 50 பைசா கம்மியாக எப்போ வருதோ அப்போ நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு லிமிட் ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரிட்டெய்லர்ஸ் நினச்சாலாம் அந்த இடத்துக்கு போகாது. இன்ஸ்டிடியூஷன் நினச்சா மட்டும்தான் அந்த 51ன்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ப்ரைஸை கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம போடுறதுலாம் சின்ன சின்ன ஆர்டர். அவங்களாம் ஒரு 10,000 குவான்டிட்டி 20,000 குவான்டிட்டின்னு போடுவாங்க. நம்ம ஒரு 2 குவான்டிட்டி 10 குவான்டிட்டின்னு போடுவோம் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஃபியூ மோர் இன்ஸ்டிடியூஷன் திங்க் டு பிளேஸ் பை ஆர்டர் அட் தட் ப்ரைஸ் 51. நம்ம நினைக்கிற மாதிரி 51ல் ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் இருக்குது, மார்க்கெட் வந்து அங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அந்த 51ன்ற ஜோனில் ஃபியூ மோர் இன்ஸ்டிடியூஷனும் பை ஆர்டர் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 51.50 காசில் செல் ஆர்டர்ஸ் வந்து நிறைய பேர் போடுறாங்க. போட்ட உடனே அந்த ப்ரைஸ் வந்து சரசரன்னு ஃபால் ஆகி 51 அப்படின்ற ஒரு ப்ரைஸுக்கு வந்து வந்துடுது. அது கூடவே நிறைய ரிட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுறாங்க, இந்த 51.50 இருக்குல்ல, ஸோ இதே டைமில் செல்லிங்கும் பண்ணி அந்த ப்ரைஸை 51க்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி திங்க் பண்ணிகிட்டு இருக்க பையர்ஸ் வந்து 51லேருந்து புதுசாக அந்த ப்ரைஸை வந்து வாங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இது மேலே இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் வந்து 51.50. ஓகேவா? ஸோ இது வந்து 51. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற செல்லர்ஸ் வந்து இந்த ப்ரைஸை 51க்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு செல் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா ஆல்ரெடி இங்கே வந்து பையர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இருந்தால் மட்டும்தான் இந்த செல் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அப்போ பையர்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்னென்னா
ஆல்ரெடி இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே பையஸ் இருக்கணும்னா இது வந்து ஒரு ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்ட்டு பை ஆர்டர்ஸ் போட்டவங்களாக இருக்கும். அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்ட்டு இங்கே செல் ஆர்டர் போட்டுட்டு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து பை ஆர்டர் போட்டவங்களாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கப்ப இங்கே பை ஆர்டர்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு பை ஆர்டர்ஸ் போட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் ரிட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இதை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு பை ஆர்டர்ஸ் போட்டவங்க தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பை ஆர்டர்ஸோட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இந்த ப்ரைஸை கீழே 51 கொண்டு வந்துடுவாங்க. 51 கொண்டு வந்துட்டோடனே இங்கே என்ன பண்ணுவாங்க, பை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பை பண்ணணும். தட் மீன்ஸ் அவங்க இங்கே அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், பை ஆர்டர் வந்து போடணும் அப்படின்னா இங்கே வந்து ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? செல்லர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கணும். செல் ஆர்டர்ஸ் வந்து இங்கே எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா. ஸோ இங்கே வந்து 2 விதமான செல்லர்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா இந்த 51க்கு மேலே நான் பை ஆர்டர் போட்டுட்டு இந்த ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறேன் அப்படின்றத செல் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர். தட் மீன்ஸ் செல் ஆர்டரை வந்து இதுக்கு கீழே வச்சுருப்பாங்க, 51ன்ற ப்ரைஸுக்கு கீழே வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது அப்படின்றவங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக செல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 2 செல் ஆர்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும். அப்போ இந்த லிக்விடிட்டை இந்த ஆர்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த செல் பண்ணவன் இங்கே வந்து பை பண்ணுறப்ப இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக 51ன்ற ப்ரைஸ்லேருந்து இந்த மார்க்கெட்டை வந்து மேலே கூட்டு போகிறான்ல பை ஆர்டர்ஸ். அப்போ இவனுக்கு இந்த பர்டிகுலர் இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து இவன் மேலே கூட்டு போகிறான். அப்போ இவனுக்கு இந்த டிமாண்ட் ஜோனில் பை ஆர்டர்ஸ் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு ஒரு செல் ஆர்டர்ஸ் தேவை தானே. அந்த செல் ஆர்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இந்த லெவல்லேருந்து இங்கே வந்து செல் ஆர்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த செல் ஆர்டர்ஸ் இங்கே செல் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இவனுக்கு வந்து பை ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு தான். ஆல்ரெடி இப்போ செல் பண்ண போகிறீங்கன்னா பையர்ஸ் அந்த இடத்துல இருக்கணும், அதிகமான பையர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, இப்போ ஒரு இடத்துல பை பண்ண போகிறீங்கன்னா அங்கே ஆல்ரெடி அதிகமான செல்லர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதில் எதை குறிக்குதுன்னா லிக்விடிட்டி குறிக்குது. லிக்விடிட்டி இல்லாத இடத்துல நம்ம போய் ஒரு டிரான்சாக்ஷன் போடுறப்ப அங்கே நம்ம ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்கும். அது எதுனாலனா இந்த கான்செப்ட்னால தான். இப்போ பையர்ஸ் இங்கே போடுறீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே செல்லர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்லி ஃப்ரெஷ் செல்லர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட்டவங்களாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கான்செப்டை திருப்பி ரீவைண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரிட்டைலர்ஸ் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணல அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 61.30 காசுன்றது 1 or more இன்ஸ்டியூஷன் வந்து வில்லிங் டு பை. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்குது. இந்த இடத்துல 2 விதமான மனநிலை இருக்கும். ஒன்று இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு இருக்கும், இன்னொரு மனநிலைன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பை ஆர்டர்ஸ் போடுவாங்க. 61.30 காசில் நிறைய பை ஆர்டர்ஸ் போடுவாங்க. அதேமாதிரி 61.30 நிறைய செல் ஆர்டர்ஸ் போடுவாங்க. இதில் யார் அதிகமான ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி அந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த பர்டிகுலர் வாரில் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஆல்வேஸ் நம்ம வந்து ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸோட பார்த்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் கரெக்டான டைரெக்ஷனில் நம்ம ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேறு ஒரு சப்போஸ் ராங்காக நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸோ இல்லை பெரிய ஒரு லாஸ்லேயோ நம்ம போய் மாட்டுற மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த ஜோனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துகிட்டேன்னா இங்கே யார் வின் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன்னா இந்த லெவல்லேருந்து ப்ரைஸை கீழே போக விடலை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டிமாண்ட் ஜோனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து இந்த பிளாக் கலர் லைனை எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே வர்றப்பெல்லாம் மார்க்கெட் வந்து
கீழே ஃபால் ஆகிடுச்சா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ லேட்டர் பீரியடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி ஆக்சுவலாக செல்லர்ஸ் தான் வின் பண்ணி இருக்கணும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அப்போ இங்கே யார் வின் பண்ணியிருக்கா? இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் டிமாண்ட் ஜோன் வரப்போ எப்பயும் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்ட்டு உறுதி கிடையாது. அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரப்போ மார்க்கெட் எப்பயுமே கீழே தான் வரும்ன்றது உறுதி கிடையாது. அதை பிரேக் பண்ணியும் போவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்றத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே எய்தர் பையர்ஸும் வின் பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸும் வின் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸும் வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம தெளிவாக வால்யூம் இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஓஐ கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி எடுக்கிறப்ப இன்னும் ப்ரெசைஸாக இருக்கும் உங்கள் என்ட்ரி வந்து. இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. இதோட நம்ம 4 சீரியஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் சாப்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். ஃபர்தர் வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.